ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தனுதே गिरिवरविन्द्यशिरोदिनि वाजिनि विष्णुविलाजिनि जिष्णुनुते भगवति केजिनि कण्डकुटुम्बिनि पूरिकुटुम्बिनि भूरिकृते जय जय गे महिषासुरमर्दिनि रम्यकवर्धिनि शैलसुधी रम्यकवर्धिनि शैलसुधी ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 9ஆம் நாள் 22/4/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள், நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள், இவர்களுடைய அன்பையும் ஆசியையும் நாம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மங்களவாரம் என்று போற்றுகின்ற செவ்வாய்க்கிழமை அம்பாள் ஆலயங்களிலே ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி குங்குமத்தினாலே அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்கின்ற ராகு கால துர்கா பூஜை. இவ்வாறு இந்த ராகு கால துர்கா பூஜை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் ராகு கால நேரத்திலே செய்யப்படுகின்ற பொழுது ஜாதக ரீதியாக திருமண தடைகள் உள்ளவர்கள், செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், புத்திரதோஷம், நாகதோஷம் என்று இவ்வாறான செவ்வாயினுடைய தோஷங்கள், லக்னத்திலே செவ்வாய், 2 செவ்வாய், 7 செவ்வாய், 12 செவ்வாய் என்று அந்த ஜாதக ரீதியாக தோஷமுடையவர்களெல்லாம் விரதமிருந்து துர்க்கை அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கின்ற சிறப்பான ராகு கால துர்கா பூஜை. இவ்வாறு இந்த பூஜைகளை தொடர்ந்து செய்து வருகின்ற பொழுது இந்த ஜாதகத்தில் ஏற்படுகின்ற தோஷங்களெல்லாம் சற்று நிவர்த்தியாகி வாழ்வில் உயர்வுகளெல்லாம் கிடைக்கின்ற வகையிலே இந்த ராகு காலம் என்பது தினந்தோறுமே 1.5 மணி நேரம் இந்த ராகு காலம் என்று தினக்குறிப்பு கலண்டர்களிலே குறிப்பிட்டிருப்பார்கள். அது பொதுவாக இப்போ திங்கட்கிழமைகளிலே 7:30 மணி முதல் 9 மணி வரையிலே, காலை 7:30 முதல் 9 வரையிலே திங்கட்கிழமைகளிலே ராகுகாலம். 9 மணி முதல் 10:30 மணி வரையிலே சனிக்கிழமைகளிலே ராகுகாலம். 10:30 மணி முதல் 12 மணி வரையிலே வெள்ளிக்கிழமைகளிலே ராகுகாலம். 12 மணி முதல் 1:30 மணி வரையிலே புதன்கிழமைகளிலே ராகுகாலம். 1:30 மணி முதல் 3 மணி வரை வியாழக்கிழமைகளிலே ராகுகாலம். 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே செவ்வாய்க்கிழமைகளிலே ராகுகாலம். 4:30 முதல் 6 மணி வரையிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே ராகுகாலம். எனவே இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே வருகின்றதாகிய ராகு கால நேரம், இது ஒரு சில மாதங்களிலே 5-10 நிமிடங்கள் முன்பின்னாக இந்த ராகு காலம் குறிப்பிட்டிருப்பார்கள். 3லிருந்து 4:30 மணி வரையிலே ராகு கால நேரம். அந்த ராகு கால நேரத்திலே துர்க்கையம்பாளை வேண்டி நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த தோஷமுடையவர்களெல்லாம் பிரார்த்தனை செய்து வழிபட்டால் நிச்சயமாக நமக்கு நல்ல பலனெல்லாம் கிடைக்கக்கூடியது. இப்போ பொதுவாக நமக்கு அந்த ஜாதகத்திலே தோஷமுடையவர்கள், பெண் பிள்ளைகள், வேலைப்பளுக்கள் அல்லது அவர்கள் பூஜை செய்ய முடியாத காலங்கள், உபாதைகள் இருக்கின்ற பொழுது பெற்ற தாய் அவர்களுக்காக விரதம் இருந்து அம்மா போய் இந்த ராகுகால துர்கா பூஜை செய்யலாம்.
அல்லது அக்கா செய்யலாம். அவர்கள் பேரிலே செய்கின்ற பொழுது எல்லா விதமான தோஷங்களை நீங்கி வாழ்வு உயர்வுகள் பெறுகின்ற வகையிலே இந்த செவ்வாய்க்கிழமைகளை அம்பாளை வேண்டி, துர்க்கை அம்பாளை வேண்டி செய்யப்படுகின்ற பிரார்த்தனைகள் நமக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்கும் என்ற நல்ல சிந்தனையோடும், நாளைய தினம் புதன்கிழமை சமய உறவர்கள் நால்வரிலே போற்றப்படுகின்ற திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு நாயனார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவா சுவாமிகள் ஆகிய சமய குறவர்கள், இந்த சமய குறவர்களில் ஒருவராகிய திருநாவுக்கரசு நாயனாருடைய குருபூஜை நாள் நாளைய தினம் என்பதனையும் நாம் சிந்தனையில் கொண்டு அனைவருக்கும் இறையருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். அந்த இறப்பின் நோவை, வலியை தாங்க முடியாமல் நாங்கள் தவிப்பது உண்டு. இப்படிப்பட்ட அளவு கடந்த அன்பினாலே இந்த மகதல மரியா இயேசுவை அன்பு செய்தார். இந்த மகதல மரியாவினுடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது 7 பேய்களினாலே பீடிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இவர் கருதப்படுகின்றார். அவள் மனமாற்றம் அடைந்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விடியலை சந்தித்து ஆண்டவர் இயேசு மீது அவளுடைய நம்பிக்கை ஈர்க்கப்படுகின்றது. ஒரு முறை இந்த மரியா, மார்த்தா, லாசர் என்று சொல்லப்படுகின்ற இந்த 3 சகோதரர்களுடைய இல்லத்திற்கு அடிக்கடி இயேசு செல்லுவார். ஒருமுறை அவர் அங்கு சென்ற பொழுது மார்த்தா அவருக்கு விருந்தோம்பல் செய்வதிலே ஆர்வமாக இருக்கின்ற பொழுது மரியா அவருடைய காலடியிலே அமர்ந்து அவர் இயேசுவினுடைய போதனைக்கு ஆவலோடு செவி சாய்த்து கொண்டிருந்ததை பாராட்டி, இவள் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல பங்கை தெரிந்தெடுத்து கொண்டாள் என்று சொல்லி இயேசு அவரை பாராட்டுகின்றார். இன்னும் ஒரு முறை அவருடைய வீட்டிற்கு சென்ற பொழுது இந்த மகதல மரியா அவருடைய பாதங்களை கண்ணீராலே கழுவி கூந்தலால் துடைத்து நறுமண தைலத்தை பூசி முத்தமிட்டு அவள் தன்னுடைய அன்பை, பாசத்தை, பக்தியை வெளிப்படுத்தி கொண்டிருந்தாள் என்று சொல்லப்படுகின்றது. சிலுவை அடியிலே அன்பு சீடரும் மற்றும் மரியாவும் நின்று அந்த வியாகுல தாயாக அவள் இருந்த பொழுது மகதல மரியாவும் அங்கு பிரசன்னமாக இருந்தார் என்று நற்செய்தி கூறுகின்றது. இப்படிப்பட்ட இந்த மகதல மரியா இயேசுவை சந்திக்கின்ற பொழுது அவரை ஒரு தோட்டக்காரனாக பார்க்கின்றார். என்றால் இயேசுவினுடைய உடல் தோற்றம் பழைய தோற்றத்தை போன்று இருக்கவில்லை. இவ்வாறு சந்திக்கின்ற மகதல மரியா அவளுடைய பாதங்களை தழுவி அந்த இயேசுவினுடைய குரலுக்கு அவள் அந்த குரலை இனம் கண்டு கொள்ளுகின்றாள். மரியா என்று அவர் அழைத்த பொழுது ரபுனி என்று சொல்லி, போதகரே என்று சொல்லி அவள் இனம் கண்டு கொள்ளுகின்றாள். பெரும் மகிழ்ச்சியிலே அவள் திளைக்கின்றாள். ஆண்டவர் இயேசு சாவை வென்று விட்டார் என்று, உயிரோடு இருக்கின்றார் என்று, மீண்டும் தன்னுடைய அந்த அன்புக்கு பாத்திரமாக இருக்கின்றார் என்று சொல்லி கண்டுகொள்ளுகின்றாள். இயேசுவை கண்டுகொள்ளுகின்றாள். அவளுடைய விழிகளால் இந்த இயேசுவினுடைய தரிசனத்தை கண்டுகொண்டாள். அவளுடைய இதயத்தால் இந்த உயிர்த்த இயேசுவினுடைய மகிழ்ச்சியிலே அவள் கலந்து கொண்டாள். அப்படிப்பட்ட உயிர்ப்பின் அனுபவத்தை பெறுவதற்கு மகதல மரியா எப்படி இயேசுவினுடைய போதனைக்கு செவிமடுத்தார், இயேசு மீது அபார அன்பு கொண்டாள், இயேசுவை முழுமையாக நம்பினாள். அத்தகைய ஒரு வழிமுறையில் தான் நாங்கள் அனைவருமே இயேசுவினுடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சியிலே கலந்து கொள்ள முடியும். இயேசுவினுடைய உயிர்ப்பு ஒரு மகிழ்ச்சியின் செய்தியாகும், நம்பிக்கையின் செய்தியாகும், புத்துணர்வின் செய்தியாகும், ஒரு புதிய படைப்பினுடைய செய்தியாகும்,
ஒரு புதிய யுகத்தினுடைய செய்தியாகும். எங்களுடைய வாழ்க்கை பயணம் இந்த இயேசுவினுடைய உயிர்ப்பிலே சங்கமமாகும் என்ற ஒரு புதிய நம்பிக்கையை பிறப்பிக்கின்றது. மகதல மரியா எப்படி இயேசுவை அன்பு செய்தாரோ அவ்வளவு தூரம் நாங்களும் இந்த இயேசுவை அன்பு செய்வதன் வழியாக, இந்த இயேசுவினுடைய அன்புக்காக எங்களுடைய வாழ்வை அர்ப்பணிப்பதனூடாக கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சியிலே நீங்கள் அனைவருமே கலந்து கொள்ள இறைவன் அருள் கூற வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றேன். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத அம்மா பஅத். கண்ணியமான அன்பார்ந்த நேயர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லுள்ளங்களே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய செயற்பாடுகள் எதுவாக இருந்த போதிலும் அது இறைவனால் அல்லாஹு தஆலாவால் நமக்கு வழங்கப்பட்ட பேருபகாரம் நேமத்திலிருந்து கொடுக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. எந்த செயற்பாடுகளை நாங்கள் செய்தாலும், அது பார்க்கின்ற பார்வையாக இருந்தாலும், பேசுகின்ற பேச்சாக இருந்தாலும், பிடிக்கின்ற செயற்பாடுகளாக இருந்தாலும், சிந்திக்கக்கூடிய ஆற்றலாக இருந்தாலும், சாப்பிடுகின்ற உணவாக இருந்தாலும், எதுவாக இருந்த போதிலும் அல்லாஹு தஆலா தான் எமக்கு அதனை அவனுடைய புறத்திலிருந்து அருளாக வழங்குகின்றான். எவ்வளவுதான் பணம் இருந்த போதிலும், எவ்வளவுதான் செல்வம் இருந்த போதிலும், தான் நினைப்பதை சாப்பிட முடியாது எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அவருடைய சாப்பாட்டுக்குரிய திட்டத்தை, அவருடைய அந்த பட்டியலை வழங்குவது அவரை பராமரிக்கின்ற, அவருக்கு வைத்தியம் செய்கின்ற வைத்தியர் தான். அவரிடம் செல்வம் இருக்கின்றது, ஆனால் அவர் நினைத்த எல்லாவற்றையும் சாப்பிட முடியாது. ஏன்? அவருடைய நோய் அதற்கு தடையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா தான் குணத்தை உண்டாக்குபவன். அவன் குணத்தை உண்டாக்கிவிட்டால் அதைவிட பேருபகாரம் எதுவும் கிடையாது. எனவே பணம் இருக்கிறது என்பது ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் அல்ல. உடலிலே ஆரோக்கியம் இருக்க வேண்டும். அதே போன்று பார்வை, கண் இருக்கின்றது. எத்தனையோ சகோதரர்களுக்கு கண் பார்வை இல்லை. நாங்கள் கண்களால் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கண் இருப்பதால் பார்க்கவில்லை. பார்க்கக்கூடிய கட்புலனாகும் சக்தியை அல்லாஹு தஆலா வழங்கி இருப்பதன் காரணமாக எங்களுக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் புலனாகின்றன. பேசக்கூடிய மொழி, கேட்கக்கூடிய ஆற்றல், இவை எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்பட்டு, முக்கியமாக இங்கு நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்று சொன்னால், ஒருவனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அடிப்படையானது அவனுடைய உறக்கம். தூக்கம் ஒரு முக்கியமான ஒரு அருளாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அதனை அவனுடைய புறத்திலிருந்து வழங்குகின்றான். தூக்கம் என்பது ஒரு மெஷினிலே அல்லது ஒரு கணனியிலே திட்டமிடப்பட்ட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஒரு சாஃப்ட்வேராக எந்த உடம்பிலும் இல்லை. உடல் அசதியாகும் போது, உடல் டயர்டாகும்போது தானாக உருவாகின்றது தூக்கம். ஏன் இந்த தூக்கம் உருவாகின்றது? உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காக. இந்த தூக்கம் இல்லாது போனால், தூக்கம் தொலைந்து போனால், பல நாட்களாக தூக்கம் ஒரு மனிதனுக்கு கிடைக்காவிட்டால் அவனுடைய செயற்பாடுகள் எல்லாம் ஸ்தம்பிதம் அடைந்து விடக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். உடல் சரியாக இயங்காது, சிந்தனை சரியாக வேலை செய்யாது, வேலைகள் திட்டமாக நடக்காது. ஏன்? சாதாரணமாக கருதக்கூடிய உறக்கம் இவனுக்கு கை கொடுக்கவில்லை. இது யாருடைய புறத்திலிருந்து வந்தது? இது படைத்த இறைவன், ஆட்சி செய்யக்கூடிய இறைவன், எல்லா செல்வங்களையும் வழங்கக்கூடிய ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவின் புறத்தில் இருந்து வந்தது. எனவேதான் தூக்கம் உடலுக்கு ஆரோக்கியம். அதனைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவிலே எங்களுக்கு படித்து தந்தார்கள். என்ன? தூங்கி எழுந்தவுடன் நன்றி செலுத்தினார்கள். நாங்கள் இன்று எத்தனை பேர் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? என்ன நன்றி செலுத்தினார்கள்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அஹ்யானா பஅதமா அமாதனா, எங்களை சிறு தூக்கத்திலிருந்து, சிறு உயிர் பிரிதலில் இருந்து அல்லாஹு தஆலா எங்களுக்கு மீண்டும் உயிரை தந்தான். அவனுக்கே எல்லா புகழும். அவனே ஆரோக்கியத்தை உண்டாக்கினான். அல்ஹம்துலில்லாஹில்லதி ரத்த அலைய ரூஹி, உயிரை மீட்டு தந்தவன். வஆஃபனி ஃபி ஜஸதி வஅதின லி பிதிக்ரிஹி, எங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்தவன்.
அதினளி பிதிக்கிரி, அவனை நினைத்து நன்றி செலுத்துவதற்கு கூட அருள் புரிந்தவன், அவனுக்கு எல்லா புகழும் என்ற துவாவை கற்றுத்தந்தார். எனவே இந்த விடயங்களை வாழ்வில் நாங்கள் கொண்டு வந்து செயற்படுத்தி அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்க அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.